ஆர்டிமிஸ் 2 ஃப்ளைபைல நிலவோட அடுத்த பகுதி ஃபார் சைடுக்கு போய் இது வரைக்கும் எந்த ஒரு மனிதர்களுமே பார்க்காத அளவுக்கு அழகான புகைப்படங்களை எடுத்து தள்ளியிருக்காங்க. கிட்டத்தட்ட 170 ஜிபிக்கும் அதிகமான புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச புகைப்படம் இதுதான், டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். அதாவது சூரியனுக்கும் ஒரையன் ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த 4 மனிதர்கள் விண்வெளிக்கு போனாங்களா, அவங்க 2 பேருக்கும் நடுவில் நிலவு வந்தது. கிட்டத்தட்ட 54 நிமிஷம் இந்த எக்லிப்ஸ்ங்கிறது நடந்திருக்கு. இந்த தூரத்துல இருந்து நீங்க சூரியனை பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி போல தாங்க இருந்திருக்கும். அந்த புள்ளியே இந்த பக்கம் நிலவு மறைச்சாலும் அந்த வெளிச்சம் எந்த அளவுக்கு அதிகமாக பிரகாசமா இருக்கு பார்த்தீங்களா. இந்த சூரிய வெளிச்சம் ஹேலோவுக்கு காரணம் அதோடைய கொரோனல் எஃபெக்ட் தான் சொல்லி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஜோடியாக் லைட் தான் காரணம் சொல்லி இப்போதைக்கு சயின்டிபிக் கம்யூனிட்டி அதை பத்தின ஒரு டிபேட்டுக்குள்ள போயிருக்க தான் செய்யறாங்க. பட் இருந்தாலும் அந்த வெளிச்சம் நிலவை எந்த அளவுக்கு துண்டா அழகா தெளிவா காட்டுது பார்த்தீங்களா. நிலவும் ஒரு பக்கத்துல இருந்து இலுமினேட் ஆகி இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம பூமி நிலவு மேல தெரிவிக்கக்கூடிய அந்த வெளிச்சம் தான் சொல்றாங்க. நிலவோட அழக சூரியனும் பூமியும் எவ்வளவு அழகா வெளிக்கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. பின்னாடி தெரிகிற நட்சத்திரங்களோட சேர்த்து நம்ம சூரிய குடும்ப கிரகங்களும் இருக்கு. இங்க புள்ளி போல தெரிகிறது ஆக்சுவலா சாட்டன், சனி கிரகம்னு சொல்றாங்க. அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டா அதோடைய ரிங்ஸையுமே உங்களால நோட் பண்ண முடியும். நம்மளும் நிறைய விதவிதமான சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் பார்த்துருப்போம். ஆனா இந்த கிரகணத்தை இப்போதைக்கு இந்த பூமியில மொத்தம் 4 பேர் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் யார் போய் பார்ப்பாங்களா இல்லையாங்கிறது நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் இப்படி ஒரு அழகான புகைப்படத்தை எடுத்ததை தாண்டி இதை நேரில் பார்த்தது 4 பேர் மட்டும்தான். தட்ஸ் சம்திங் ஸ்பெஷல்.